ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு மாலதிஸ் ஹாட் கிச்சன். நாம் இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்பைசியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்த்துப்போம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு பெரிய தக்காளி, 3 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 வரமிளகா, தேவைக்கேற்ப உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பொருட்கள்லாம் சேர்த்துக்குங்க. வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடான பிறகு எண்ணெயை சேர்த்துப்போம். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு சேர்த்துப்போம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். நான் வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா சீக்கிரம் வதங்கி வரும். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்குங்க. பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். வரமிளகா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குட்டி குட்டியாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துப்போம். மஞ்சள் தூள், சில்லி பவுடர், பிளாக் பெப்பர், உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்துப்போம். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சிக்கனில் நல்லா மசாலா படுற மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. சிக்கன் வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். அதனால் மூடி போட்டு கேஸை சிம்மில் வச்சுக்கணும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா சிக்கன்னா நல்லா வெந்து மசாலாலாம் இதுக்குள்ளே இறங்கி நல்லா சுக்காவாக வந்திருக்கு. நம்மளுடைய ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெடி. நம்ம கொத்தமல்லி தலையை தூவி சிக்கனை இறக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி செஞ்ச ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் எவ்வளவு ஸ்பைசியாகவும் சூப்பராகவும் வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.